கூப்பிடும் போது வாங்க. அந்த பொம்பளை மூஞ்ச பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. மருமக இங்க வந்துட்டு இருக்காமா, 2 புருஷனை கூட்டிட்டு வந்து பாத்தீங்களாங்க. ஒன்னா வந்த ஒரு குடும்பத்தை 2 துண்டா பிரிச்சு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேப்பா. அனைவருக்கும் வணக்கம். ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி போடா. உன் மண்டைய உடைச்சு நான் மாவனுக்கு வைக்கிறேன். ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா. போங்கம்மா, கூப்பிடும் போது வாங்க. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அடுத்தவன் சிக்கன் எப்படி ஒளிச்சு வைக்கிறது, அடுத்தவன் சமையல் எப்படி உப்பு அள்ளி போடுறது, மிளகாத்தூள் அள்ளி போடுறது, அம்மனார் எப்படி மண்டையை உடைக்கிறது. இப்படி நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவன் எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. கரெக்ட். குடும்பத்தை பிரிச்சு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து சேர்த்து வச்சு அவங்க மனசை மாத்தி மண்டைய உடைச்சு. மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் குழந்தையால நான் வந்துக்கு எவன்டா அடிச்சது கேக்குறாரு சொல்லாதீங்கயா. அதை நடு ரோட்ல ஷூட்டிங் பண்ணி 4 துண்டா பிரிச்சு 8 வாரம் டெலிகாஸ்ட். இவருக்கு இதான் வேலை. உங்க மாமியார்ட்ட போன் பண்ணி கேப்போம். ஹலோ ஏமா, நாங்க இங்க சொல்வதெல்லாம் பொய்யில இருந்து பொம்பளை வேஸ்த நம்பி பொழப்பு நடத்துறீங்களா? அசிங்கமா இல்ல? ராவண கிருஷ்ணன் பேசுறோமா. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா. மருமக இங்க வந்துட்டு இருக்காமா, 2 புருஷனை கூட்டிட்டு வந்திருக்கா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. என்னம்மா இதுல எங்க குடும்பத்துக்கே ஐயோ. ஒண்ணு இந்த வீட்டுல இருந்து நான் வெளியே போனோம், இல்ல அவன் வெளியே போனோம். உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க தானே சொன்னீங்க 3 கிட்ட பேச வரீங்க. எங்க போய் உட்கார்ந்திருக்க? அந்த பொம்பளை மூஞ்ச பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அவன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியுமா? பாத்தீங்களாங்க, ஒன்னா வந்த ஒரு குடும்பத்தை 2 துண்டா பிரிச்சு. இதுதாங்க சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.